வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகலவன். இந்த பாம்பும் கீரியும் சண்டை போட்டுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு 10 மேட்ச்சு பாம்பு வெர்சஸ் கீரிப்பிள்ளை அப்படின்னு நம்ம நடத்தினோம்னாக்கா அதில் 9 தடவை கீரிப்பிள்ளை தான் ஜெயிக்கும். ஒரே ஒரு தடவை வேணால் பாம்பு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாக்கா மேட்ச்சு டையாக கூட ஆகலாம். சரி, இப்படி ஏன் வந்து மெஜாரிட்டியாக கீரிப்பிள்ளை ஜெயிக்குதுனாக்கா அதுக்கு ஃபைட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிற சண்டையிட திறன் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப அதிகம். அதோடைய கூர்மையான நகங்கள், அதோடைய உடல் வாகு, அதோடைய செவித்திறன், அதோடைய பார்க்கக்கூடிய அந்த பார்வையுடைய திறன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதோடைய மூதாதையர்கிட்டேருந்து எப்படி நம்ம சண்டை போடணும் அப்படிங்கிற திறனை வந்து நல்லா பகுத்தாராய்ஞ்சு கற்றுக்குது. அதனால ஒரு நல்ல கற்றுக்கக்கூடிய திறன் வந்து கிரிப்பிள்ளைகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தவிர ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், பாம்பு வந்து கடிச்சதுனாக்கா கீரிப்பிள்ளைய அதோடைய விஷம் வந்து அதை தாக்காது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரிப்பிள்ளை பாம்போடு சண்டை போடும்போது அதோடைய கழுத்துக்கும் அதோடைய தலைப்பகுதிக்கு மட்டும்தான் அது குறி வைக்கும். அதனாலேயே பாம்பு வந்து செத்துரும். ஸோ அதனால தான் கீரிப்பிள்ளை பாம்பை வந்து ரொம்ப எளிமையாக தோக்கடிச்சிருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நாள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.